22 லட்சம் பேர் ஒரே ஒரு எக்ஸாம் கடைசியாக கேன்சல்னு சொல்லிட்டாங்க. நான் போய் எக்ஸாமே எழுதிட்டேன், ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆனால் அந்த மார்க்கு என்னோடது கிடையாது. இதுக்கெல்லாம் அவங்க பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸை கொண்டு வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்களாம். மே 2026 ஒரே மாதத்தில் சிபிஎஸ்சி ஃபெயில் ஆகிருக்கு, நீட்டு எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம் வெப்சைட்டு கிராஷாக, கியூட் எக்ஸாம் வெப்சைட்டு கிராஷாக. இதுக்கு மத்தியில் நிறைய பேரோட மார்க் போயிருக்கு, நிறைய பேரோட சீட்டு போயிருக்கு, நிறைய பேரோட ரேங்க்ஸ் போயிருக்கு, எல்லாத்துக்கும் மேலே சில பேரோட வாழ்க்கையே கூட போயிருக்கு. அதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம்லைனை நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தா மே 3 22.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. மே 12 நீட் எக்ஸாம் கேன்சல்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பேப்பர் லீக்காக. அடுத்து மே 13 சிபிஎஸ்சி ரிசல்ட் வருது. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை அதில். என் பேப்பர் இல்லை, என்னோடய மார்க் இல்லை, நான் எதிர்பார்த்த மார்க் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்தது மே 28 பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. மே 28 ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது மே 28 ஆரம்பிக்குதா? அடுத்து உடனே மே 30 கியூட் எக்ஸாம் கேன்சல், கேட்டால் சர்வர் கிராஷாக. அடுத்தது பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாமும் கேன்சல், அதுவும் கேட்டால் சர்வர் கிராஷாக. இந்த கியூட்டும் எஸ்எஸ்சியும் பசங்க எக்ஸாம் ஹாலுக்கே போயிட்டாங்க, அப்புறம் கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நீட் எக்ஸாம் எழுதியும் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதம் 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாம், 4 டிஃப்ரெண்ட் சூப்பர்வைசிங் பாடிஸ், என்டிஏ, சிபிஎஸ்சி அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் சூப்பர்வைசிங் பாடிஸ். ஆனால் பிரச்சனை என்ன? 4மே சரியாக பராமரிக்கலை. இது ஒரு எதாச்சியாக நடந்த கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது ஒரு பேட்டர்னாக நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சிஸ்டம் சரியில்லை, அண்டர் ஃபண்டட், சரியான நிதி இல்லை, அண்டர் சூப்பர்வைசர், சரியான கண்காணிப்பு இல்லை, அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட். இது 3 தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நீட்டை டீட்டெயில்டாக பார்த்துருவோம், எதனால் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் நான் சொன்ன மாதிரி 22.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு, 551 சிட்டி, 5400 சென்டரில் நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். ஆனால் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, மதியம் 2 மணிக்கு முன்னாடியே சில விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரு 410 கொஷின்ஸ் கொண்ட ஒரு புக்லெட்டு ராஜஸ்தானில் சர்க்குலேட் ஆகுது. அது வாட்ஸ்அப்லேயும் சர்க்குலேட் ஆகுது அந்த புக்லெட்டு. ஓகே, எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சார், அந்த நல்ல மனுஷன் பேரை நான் சொல்லியே ஆகணும், சசிகாந்த் சூத்தர், அவர் உட்காந்து இந்த 410 கொஷின் இருக்க புக்லெட்டையும் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரையும் எடுத்து பார்த்தா 120லேருந்து 130 கொஷின்ஸ் சேம் ரெப்ளிகா நடந்திருக்கு. உடனே அவர் போய் அஃபீஷியல்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அஃபீஷியல்ஸ்க்கே தெரியுது. அவங்க ப்ரோப் ஆரம்பிக்கிறாங்க, என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மே 8 என்டிஏல இன்டர்னல் என்கொயரி அப்படின்னு நடக்குது. மே 12 எக்ஸாம் கேன்சல்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி நீட் எக்ஸாம் ஓவரால் இந்தியாவுக்கே கேன்சல் பண்ணி திரும்ப ரீநீட் வைக்கிறாங்க. ரீநீட்டுடைய டேட் வந்து ஜூன் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ இதில் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 13 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? 2025, 2024லேயும் நீட் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? அதே கும்பல் தான் இந்த நீட் பேப்பர் லீக்கேஜ்லேயும் ஈடுபட்டிருக்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். சரி, இதுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அஃபிஷியலாக பப்ளிக்கு எந்த விதமான பெரிய அளவில் ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் டிஃபென்ஸ் மினிஸ்டர், கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் என்டிஏவோட சில அஃபீஷியல்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில் கடைசியாக என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ரோட்வேஸ் மூலமாக பேப்பரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏர்ஃபோர்ஸை வச்சு ஏர்வேஸ் மூலமாக பேப்பரை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்கிறதாகவும், அதுக்கான முடிவு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இன்னும் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல். இதிலேருந்து பார்த்தா என்ன தெரியுது? ஒரு சாதாரண இன்டர்னல் எக்ஸாம் செக்யூரிட்டியை ஒட்டுமொத்தமான நேஷனுக்கான இன்டர்னல் செக்யூரிட்டி மாதிரி பார்க்குறாங்க. மொத்த உள்நாட்டு பாதுகாப்பு மாதிரி ஒரு சாதாரண எக்ஸாமுக்கான செக்யூரிட்டியை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தான் இன்றைக்கி இந்தியா இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இப்படி நீட்டு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கப்போ சிபிஎஸ்சி அங்கே ஒரு பக்கம் ஏறி ஆரம்பிக்குது. மே 13 சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 17 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல.
அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால கிடையாது, அவங்களோட வந்திருக்கு இல்லையா மார்க்கு, அது ஆக்சுவலாக அவங்களோட மார்க்கே கிடையாது, சரியாக திருத்தாததுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா OSM அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங், அதாவது டிஜிட்டல் எவல்யூவேஷன். ஓகே, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பேப்பரை டீச்சர்ஸ் கையில் கொடுத்துருவாங்க, டீச்சர்ஸ் பை பென்னு திருத்துவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேப்பரை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி டீச்சர்ஸ் அவங்க ஸ்கூல்லேருந்தே திருத்துற மாதிரி ஒரு சின்ன மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஆன் பேப்பர் இது பார்த்தா எல்லா விஷயத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாகவே நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ட்ரையலாச்சு பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸினுடைய ஆர்கனைசேஷன், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சிபிஎஸ்சி கிட்ட ஒரு கோரிக்கையே வைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த OSM ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பரான சாஃப்ட்வேர் பில்டு பண்ணி நெக்ஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஜஸ்ட் மார்ச்சில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு பிப்ரவரியில் இதை அனௌன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆகாத காரியம் அப்படின்னு அவங்க எச்சரித்தும் கோரிக்கை விடுத்தும் அதை எதுவுமே சிபிஎஸ்சியினோட காதில் விழலை. இந்த OSMல என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிரச்சனை ராங் ஆன்சர் ஷீட்ஸ். அதாவது நான் ரீவேல்யூவேஷனுக்காக என்னோடய ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஷாக்கு, அது என்னோடய ஆன்சர் ஷீட்டே கிடையாது, வேறு ஏதோ ஒரு கையெழுத்து, வேறு ஏதோ ஒரு ஆன்சர் ஷீட்டு. ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, ஏன் ஆன்சர் ஷீட்டாகவே இருந்தாலும் பிளர்டாக இருக்குது, ஸ்கேனு இல்லெஜிபிளாக, அதாவது படிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஸ்கேனிங்கிறது இல்லை, ஒரு மாதிரி பிளர்ராக ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் கூட சரியாக திருத்த முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது, மிஸ்ஸிங் பேஜே மிஸ்ஸிங். பேப்பர் என்னோட தான் இருந்தாலும் நான் 20 பேஜ் எழுதியிருக்கேன், ஆனால் ஒரு 17 பேஜ் தான் இருக்குது, மீதி 3 பேஜ் அவங்க ஸ்கேனே பண்ணல. ஸ்கேன் பண்ணி பிளர்டாக அப்லோட் பண்ணது ஒரு வகைனா, ஸ்கேனே பண்ணாமல் 20 பேஜில் 17 பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணது இன்னொரு வகை. அடுத்தது மார்க்ஸ் கொலாப்ஸ். எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு இவ்வளோ மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால வேறு ஸ்டெப்பில் வேறு விதமாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஆன்சரில் அரைவ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மார்க்கு டீச்சர்ஸ்னால் கொடுக்க முடியாமல் போகுது, ஈவன் தோ அவங்க மனசாட்சிக்கு அது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சாலுமே. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா இருக்குது, எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் சிபிஎஸ்சி 12th 85% தான் பாஸ் பர்சன்டேஜ், விச் இஸ் வெரி 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 லெஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அடுத்து 5வது பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ரீவேல்யூவேஷன் போர்ட்டலு கிராஷு. ரீவேல்யூவேஷன் போர்ட்டல் இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த போர்ட்டல் கடைசி வரைக்கும் ஓப்பனே ஆகலை. சரி, கிராஷ் தான் ஆச்சு, கிராஷ் ஆச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. கடைசி வரைக்கும் கிராஷ் ஆகுது அப்படிங்கிறது ட்விட்டரில் சக ஸ்டூடெண்ட்ஸ் சக டீச்சர்ஸ் போடுற போஸ்ட்டை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கே தவிர ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வர கிடையாது. அடுத்தது என்ன ஃபர்தர் மூவ்மெண்ட், ஃபர்தர் ஸ்டெப் அப்படிங்கிற அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் வரல. இதனால் பல ஸ்டூடெண்ட்ஸ், பல பேரண்ட்ஸ், பல டீச்சர்ஸ் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ராவும் பகலும் படித்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு சரியான மார்க் வரல. சரியான மார்க்கை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீவேல்யூவேஷன். அந்த ரீவேல்யூவேஷன் வெப்சைட்டும் இந்த தேதியில் இந்த டைமில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை, எதுக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத பற்றி அவங்க எந்த விதமான தகவலும் சொல்லலைங்கிற பட்சத்தில் அந்த நிமிஷம் உங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அடுத்து கடைசி பஞ்சாயத்து, ஆனால் இதுதான் ரூட் காஸ், வேர் பஞ்சாயத்து. என்னன்னு பார்த்தா, கோஎம்ட் எடுடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் இந்த சிபிஎஸ்சி பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மார்க்கு ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறது, இது போன்ற கான்ட்ராக்ட் எல்லாம் அந்த கோஎம்ட் எடுடெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான ப்ராஜெக்ட்டும் பண்ணது கிடையாது. ஈவென்ச்சுவலி இவங்க வந்து மற்ற பிட்டர்ஸை விட ரொம்ப கம்மியாக பிட் பண்ணியிருக்காங்க, அது உண்மை. ஆனால் எதனால் பிட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு பட்டிங் கம்பெனி, புது கம்பெனி, இவங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி, இவங்களை விட பல லார்ஜ் வால்யூமில் பேப்பர்ஸ் எக்ஸாம் ஷீட்ஸ் ஹேண்டில் பண்ண கம்பெனிஸ் பிட் பண்ணியிருந்தாலும் காசு கம்மி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, கம்மியான விலையில் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க சிபிஎஸ்சி. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே நமக்கு ஒரு படிப்பினை கிடச்சிருக்கு. எங்கே? தெலுங்கானாவில் 2019 ஒரு ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம் கொண்டு வராங்க.
அதுலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள், என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு படிப்பினை, ஒரு எக்ஸ்போஷர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சிபிஎஸ்சிக்கும் சரி மற்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் சரி அப்போயே ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அதிலிருந்து கற்றுக்கப்பட்ட லெசன்ஸை இங்கே நம்ம அப்ளை பண்ணல. கடைசி வரைக்கும் அதை இங்கே இன்டர்பிரட் பண்ணாமலே ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணது தான் சிபிஎஸ்சி பண்ண மிகப்பெரிய தவறு. கடைசியாக எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு தனி ஸ்டூடெண்ட்டுக்குமான பிரச்சனை நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும், அவங்களுக்கான மார்க்கு அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ரீவேல்யூவேஷன் வெப்சைட்டு அன்றைக்கி கிராஷ் ஆனது, இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது இனிமேல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போதுண்டா சாமி, நீட்டும் சிபிஎஸ்சி எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா அப்படின்னு நினச்சி மூச்சு விட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பஞ்சாயத்து கியூட் எக்ஸாம். கியூட் எக்ஸாமில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு டிஜிட்டல் எக்ஸாம். போய் பசங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் அந்த எக்ஸாமை ஆரம்பிப்பாங்க. பசங்க போய் அவங்கவுங்க சீட்ஸில் உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய கொஷின் பேப்பர் ஸ்டார்ட் ஆகலை. கொஷின் பேப்பர் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் அப்பியர் ஆகாது. ஆனால் எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் கொஷின் பேப்பர் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பியர் ஆகலை அவங்களோட ஸ்க்ரீனில். ஸோ இதனால் அவங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட்டாக போயிருக்கு. ஆனால் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் டைமு வேஸ்ட்டாக போயிருக்கோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காறேன். ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு கொஷின் பேப்பரே வரல. அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு 17-18 வயசு இருக்கக்கூடிய குழந்தையுடைய மனசு, குழந்தையுடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் அவன் எல்லாத்தையுமே மறந்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து என்ன யூஸுங்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி என்னோட கியூட் எக்ஸாமில் இந்த பிரச்சனை, என்னோட சிபிஎஸ்சி பேப்பரில் இந்த பிரச்சனை, என்னோட நீட் ரிசல்ட்லாம் இந்த பிரச்சனை அப்படின்னு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு பப்ளிக் ஃபாரமில் சோஷியல் மீடியாவில் எழுதினாங்களோ பேசினாங்களோ அவங்கள உள்நாட்டு எதிரிகள்னு முத்திர குத்துறது, பாகிஸ்தானி அப்படின்னு முத்திர குத்துறது. தெரியல, ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு முதல்ல நீங்கள் பாகிஸ்தானின்னு சொல்கிறதோ அல்லது உள்நாட்டு எதிரிகள்னு சொல்கிறதோ அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸே புரியுமான்னு தெரியல. அவங்க விடிய படித்து ஒரு எத்தனை நாள், 2 வருஷம் 1 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு படித்து அவங்களோட சாக்ரிஃபைஸ், அவங்க குடும்பத்தோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் தான் அவங்க மனசில் இருக்கும். அதில் ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு அவன் சோஷியல் மீடியாவில் எழுதுனான் அப்படின்னா அவனை பாகிஸ்தானின் முத்திர குத்துறது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம். இந்த எஸ்எஸ்சிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம், ஒரு ஜிடி அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக நடத்தப்பட்ட எக்ஸாம். இந்த எக்ஸாமில் என்ன தெரியுமா பஞ்சாயத்து? சிரிச்சிடுங்க கேட்டிங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே சரியில்லை. அதாவது ஒரு ஹாலுக்கு, அதுவும் ஆன்லைனில் எடுக்கக்கூடிய எக்ஸாமு, ஒரு ஹாலுக்கு 30 கம்ப்யூட்டர் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால 30 கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு அதே ஹாலில் 45 பேருக்கு ஹால் டிக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மீதி இருக்கிற 15 பேர் பசங்க எங்கே போய் எக்ஸாம் எழுதுவாங்க? இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை சர்வர் கிராஷ்னால அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை சிபிஎஸ்சி அந்த ஓஎஸ்எம் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையும் சரி, இந்த எஸ்எஸ்சி பிரச்சனையும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வெப்சைட்ஸில் இந்த சாஃப்ட்வேரில் சில குளறுபடிகள் இருக்குது, இந்த குளறுபடிகள் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு வார்ன் பண்ணி இருந்தும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சிபிஎஸ்சி அஃபிஷியல்ஸும் மற்ற அஃபிஷியல்ஸும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல். என்டிஏ, சிபிஎஸ்சி, கியூட், எஸ்எஸ்சி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றியெல்லாம் விடுங்க. இப்போது மக்களை பற்றி யோசிப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி யோசிப்போம், பேரண்ட்ஸ் பற்றி யோசிப்போம். யோசிச்சு பாருங்கள், ஒரு நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டு குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 5-6 வருஷம் படித்து எழுதுகிற பசங்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். என்கிட்டயே அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. என்னை விட வயசு அதிகம் அந்த பசங்களுக்கு. ஆனால் நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட டீச்சர் ஆகிட்டேன். ஆனால் அவங்க இன்னமும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈவன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அப்போது அத்தனை வருஷம் சாக்ரிஃபைஸ், ஒரு ஆவரேஜாக ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கிட்ட கூட 3 வருஷத்து தீபாவளி அவன் பார்த்துருக்க மாட்டான், 3 வருஷத்து பொங்கல் அவன் பார்த்துருக்க மாட்டான், 3 வருஷத்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்க மாட்டான், 3 வருஷம் கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, கருமாதி எதுக்குமே போயிருக்க மாட்டான். இவ்வளவு சாக்ரிஃபைஸுக்கும் கடைசியாக இந்த சிஸ்டம் என்ன ஒரு பிரதிபலனாக என்னத்தை கொடுத்துருக்கு? அடுத்த பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த 3 வருஷம் பையன் படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 3 வருஷம் என் பையன் பாஸ் ஆயிடுவானா, என் பையன் சீட்டு கிடச்சிருமா, என் பையன் வாழ்க்கை நல்லா ஆகிடுமா அப்படின்னு 3 வருஷமாக வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்க பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம். அந்த வயிற்றுகளை கட்டிகிட்டு இருக்க நெருப்புக்கு பின்னாடி பல லோன் இருக்கலாம், கடன் இருக்கலாம், அடகு வச்சுருக்கலாம், ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி
நிறைய இஷ்யூஸ் இதுக்குள்ளே இன்வால்வ்டாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாமல், இந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஒரு 3 பேர் இறந்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல நான் இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அல்லது இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கும் சரி, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்களோ அல்லது பேரண்ட்ஸ் ஆகி நீங்களோ தோற்கலை. நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களோட 100% கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த சிஸ்டம். ஸோ அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சா இந்த சிஸ்டத்தை தான் அழிக்கணுமே தவிர, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர, தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறதுலையோ வேறு ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கிறதுலையோ எந்த விதமான பலனும் கிடையாது. ரிமெம்பர், த ஃபெயிலியர் இஸ் இன் த சிஸ்டம், நாட் இன் யூ. சரி, இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல NTA ஏஜென்சி எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கணும். 2017 இந்த ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? எல்லா விஷயத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணோம், டிஜிட்டலைஸ் பண்ணோம் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக நம்ம போகிறோம், ஒரு க்ரெடிபிலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் NTA அப்படிங்கிற ஆர்கனைசேஷனே ஆரம்பிச்சது. அந்த ஆர்கனைசேஷன் பிறந்து, அந்த ஏஜென்சி பிறந்து இன்னும் 10 வருஷம் கூட இல்லை. ஆனால் 10 வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஏன் இந்த ஒரே மாதத்துலேயே Q2 நீட்டுன்னு 2 பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்காங்க. நீட் 2024லேயும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நீட் 2025லேயும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, Q2 2024லேயும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இந்த NTA ஏஜென்சி உண்டாக்கின நோக்கம் என்ன? அந்த கிரெடிபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுவே இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இது போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தீர்வு இருக்க முடியும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் சில விஷயம் கிடச்சிது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தா, ஒரு இண்டிபெண்ட் பார்லிமெண்ட்ரி ஓவர் சைட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனித உரிமைகளை காக்கிறதுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் பாடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஓவர்சீ பண்ணுறதுக்கு ஒரு பார்லிமெண்ட்னால் நியமிக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்ட் பாடி இருக்கணும், விச் என்ஷூர்ஸ் எவ்ரி எக்ஸாம் இஸ் பீயிங் கண்டக்டட் இன் அ ஃபேர் வே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு புது விஷயம் கொண்டு வராங்க, ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக வரவேற்க தகுந்தது. நிச்சயமாக அது போன்ற ஃபார்வேர்டு மூமெண்ட்டு, அது போன்ற எவல்யூஷனுங்கிறது மனித சமுதாயத்திற்கு தேவை தான். ஆனால் அது போன்ற ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ட்ரையல் பார்க்கணும், ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஒரு 40 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு 10,000 பேர்த்துக்காச்சும் அந்த ப்ரொசீஜரை அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி என்ன பிரச்சனை வருது, எந்த வகையில் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதாவது அந்த பேப்பரை திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்கிட்டையும் அதுக்கான சொல்யூஷன்ஸை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ரிஃபார்மாக சஜஸ்ட் பண்ணணுன்னு என் தலையெழுத்து. பார்த்துக்குங்க இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு. அடுத்து எண்ட் சிங்கிள் வெண்டார் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா, ஒரே ஒரு சிங்கிள் வெண்டர், இந்த கோஎம் டெடிடெக் அப்படிங்கிற கம்பெனி தான் பேப்பரை எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேன் பண்ண பேப்பரை சர்வரில் இது பண்ணுறாங்க, திரும்ப அதிலேருந்து அந்த ரீவல்யூஷன் போர்ட்டல் அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த லாஜிஸ்டிக்ஸும் ஒட்டுமொத்த ஆன்சர் ஷீட்னுடைய மூமெண்ட்டும் ஒரே ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும். பிரித்து கொடுக்கணும். இப்போது லாஜிஸ்டிக்ஸ் ஒரு கம்பெனி, ஸ்கேன் பண்ணுறது ஒரு கம்பெனி, அதை வெப்சைட் டெவலப் பண்ணுறது ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணுறது இன்னொரு கம்பெனி அப்படின்னு பிரித்து கொடுக்குற பட்சத்தில் வேலை பளு கம்மி. அதனால் அந்தந்த கம்பெனிஸ் அந்தந்த வேலையை நீட்டாக தரமாக செஞ்சு முடிப்பாங்க. ரெண்டாவது, கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் கம்மி. இந்த சிஸ்டம் ஆன்சர் ஷீட்ஸில் மட்டும் இல்லை, கொஷின் பேப்பர்லேயும் இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரே மாதத்தில் இவ்வளோ பிரச்சனை, இத்தனை ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர்ஸ், இத்தனை கமிட்டி, இத்தனை ரிப்போர்ட், இத்தனை மீட்டிங்ஸ், இவ்வளோத்துக்கும் மத்தியில் நம்ம ஒரு 3 பேரை இழந்திருக்கோம். இந்த 3 பேருமே நம்மளில் ஒருத்தர். இந்த 3 பேருமே நம்ம கூட படிச்சுட்டு இருந்த, நம்ம கூட எக்ஸாம் எழுதின ஒருத்தர் இன்றைக்கி இல்லைங்கிறத நிச்சயமாக ஏற்றுக்க முடியல. இது இந்த 3 பேரோட நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 17 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட முடிகிற கதை கிடையாது இது. ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய பல பேட்சஸ், பல கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சரை நம்ம என்ஷூர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த பிரச்சனையை ஒரு எக்ஸாமுக்கான ப்ராப்ளமாக பார்க்காம, ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ப்ராப்ளமாக, ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கான ப்ராப்ளமாக, ஏன் எதிர்கால இந்தியாவுக்கான ப்ராப்ளமாக பார்த்து அதுக்கேற்ற சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தோற்று போனது நீங்கள் இல்லை,
உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட நாலேஜ் தோற்று போகலடா பசங்களா. இந்த சிஸ்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இந்த சிஸ்டமில் பிறந்துட்டீங்க. இந்த சிஸ்டம் தான் தோற்று போயிடுச்சு.